அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் போன சனிக்கிழமை சில கேம்ஸ்லாம் பார்த்தோம். அது சார்ந்த ஒரு நினைவூட்டலுக்கான ஒரு வீடியோ தான் இது. இப்போ பாருங்கள், லேர்னிங் ஆப் .org அதை போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய ஹோம் பேஜ் இப்படி தான். ஆக்சுவலாக நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு சைன்அப் பண்ணி நீங்கள் புதுசாக உங்களுடைய ஐடி க்ரியேட் பண்ணி நீங்கள் ஆப்பு தயாரித்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ப்ரௌஸ் ஆப்பில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய பாடங்கள் இதில் இருக்கும். அதில் நான் பாருங்களேன், இந்த ஹிஸ்ட்ரின்ற பாடத்தை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் இந்தியன் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல். இதில் நிறையா பேஜஸ் இருக்குது. அதாவது ஒரு பேஜில் கிட்டத்தட்ட 15 ஆப் இருக்குது. அதில் தமிழில் இருக்கும், உலகளவில் உள்ள எல்லா மொழியும் இருக்கும். அதில் உங்களுக்கு வேண்டியதை பாருங்கள், அதில் எது பிடிச்சிருக்கோ. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி சமூக அறிவியல் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் ஒரு கேமை செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த கேமோட டாஸ்க் என்னென்னா, கட்டத்தில் அழுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. இப்போ ஒரு 10 ஒன்வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறோம். அந்த கட்டத்தை கிளிக் பண்ணுறோம். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர். இதில் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சோசியலில் என்ன தெரியுதோ அதை ஓரளவு ஃபில்அப் பண்ணி பார்ப்போம். லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது 20. இந்திய மாநிலங்களின் எல்லையை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு. இது நாடாளுமன்றம். உச்சநீதிமன்ற நீதிபதி மற்றும் நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். டேஸ் மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இன்றி. ஸோ இதில் நமக்கு தோன்ற ஆன்சரை என்ன தோணுதோ அந்த ஆன்சரை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். இது பாருங்கள், ஒரு 8 ஆன்சர் ரைட்டாக இருக்குது, ஒரு 2 ஆன்சர் தப்பாக இருக்குது. ஸோ நம்ம அதை மாற்றி பார்க்குறோம். ஸோ 2 இதுவும் தப்பாக தான் வருது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். ஸோ பாருங்களேன், எல்லாம் கம்ப்ளீட் பண்ண உடனே நன்றி வாழ்த்துக்கள்னு அதை ப்ரிப்பேர் பண்ணவங்க அவங்க பேர் வருது. ஸோ இது மாதிரி நம்ம மாணவர்களுக்கு இது பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இதே மாதிரி ஆப் நீங்கள் தயாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாருங்கள், கீழே இங்கே ஒன்று இருக்கா, கிரியேட் சிமிலர் ஆப். இது ஆக்சுவலாக என்ன, 10 ஒன்வேர்டுக்கு ஆன்சர் ரெடி, 10 ஒன்வேர்டும் ரெடி பண்ணியிருக்கணும், ஆன்சரும் ரெடி பண்ணியிருக்கணும். ப்ளஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கிரியேட் சிமிலர் ஆப். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாடத்துக்கு, அதே சமூக அறிவியல் பாடத்தில் வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கு, அதுக்கு என்ன டாப்பிக்கோ அதுக்கு தலைப்பு கொடுத்துடலாம். அதுக்கடுத்து பாருங்களேன், இந்த மீதியெல்லாம் டச் பண்ணாமல் இந்த இதில் 1 நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர், அந்த ஹைஃபன் முன்னாடி பின்னாடி போட்டு 1 ஆவார். அந்த 1க்குரிய ஆன்சர் இந்த இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதில் போய் 10 ஐட்டம் ரெடி பண்ணி 10க்கும் எங்கே கோடிட்டடம் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல முன்னாடி பின்னாடி கோடு போட்டு 1வது கோடிட்டடம்னா 1,
இந்த பாருங்க 2வதுக்கு இந்த இடத்துல போட்டு 2ன்னு போட்டுருக்காங்க. இதே 5வதுக்கு தொடக்கத்திலே அந்த கோடிட்டடம் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு அதற்கான ரைட் ஆன்சரை இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபீட்பேக்கில் நன்றி வாழ்த்துக்கள் அடுத்த ஆப்பு அடுத்த கேமுக்கு தொடரவும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேர், ஸ்கூல் நேம் இப்படிலாம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தயாரித்த ஆப்பு கிடச்சிடும். அந்த ஆப்பை நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணி நம்ம பசங்களை விளையாட சொல்லலாம். ஸோ இது வந்து 2 விஷயம். ஒன்று, ஏற்கனவே உள்ளவங்க தயாரித்ததை ஏன்னா உங்கள் பாடம் சார்ந்து இந்த இருக்க தலைப்புகள் ப்ரௌஸ் ஆப் போனீங்கன்னா எல்லா பாடமும் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷில் கிளிக் பண்ணிங்கன்னா உலக அளவில் உள்ள இங்கிலீஷில் யாரெல்லாம் தயாரிச்சிருக்காங்களோ அதெல்லாம் அதில் இருக்கும். ஸோ அதில் பாருங்களேன், அதில் உங்களுக்கு என்ன வேணும், அட்வைஸ் இல்லை என்ன வேணும் உங்களுக்கு, லிட்ரேச்சர் வேணுமா, இங்கிலீஷில் என்ன நவுன் வேணுமா. ஸோ நவுன் கிளிக் பண்ணிங்கன்னா நவுன் சார்ந்த கேம்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் அதை அப்படியே குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், இல்லை நீங்கள் தயாரித்து கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ ப்ரௌஸ் ஆப்பில் போய் கிளிக் பண்ணணும் நீங்கள், சரிங்க. உங்கள் பாடத்தை எடுத்து அடுத்தவங்க தயாரித்ததை அப்படியே நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்களும் தயாரிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம பாடத்துக்கு நீங்கள் தயாரிக்கணும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.